அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபோர்த் எக்ஸஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் 1.10 என்ன சொல்லியிருக்கிறாங்க? யூஸிங் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கர்வ்ஸ் ஃபிகர் ஏபிசிடி ரெப்ரசன்ட் எ ஃபங்க்ஷன். 3 ஃபிகர் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 ஃபிகரில் எந்த ஃபிகர் எந்த கர்வ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போன எக்ஸில் பார்த்தோம். ஃபங்க்ஷனுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா எக்ஸில் இருக்கிற எல்லா டேர்முக்கும் ஒய் லிங்க் ஆகிருக்கணும், ஒன்லி ஒன் ஒய் லிங்க் ஆகிருக்கணும். எக்ஸில் இன்புட் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு அவுட்புட்டு ஒவ்வொரு எக்ஸுக்கும் வேறு வேறு ஒய் கிடைக்கணும், அதாவது ஒன்லி ஒன் ஒய் தான் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஃபிகரில் பாருங்களேன், இப்போ ஏதாவது இந்த இது எக்ஸ் ஆக்சல் இருக்கிற வேல்யூஸ் எக்ஸு, ஒய் ஆக்சல் இருக்கிற வேல்யூ ஒய். சரிங்களா? இப்போ இந்த ஃபிகரில் இப்போ ஒன்றுங்கிற பாயிண்ட்டுக்கு பார்க்குறேன்னா இந்த ஒன்றுக்கு எனக்கு கிடைக்கிற ஒய் வேல்யூ என்னது? இந்த ஒன்றுக்கு இங்கே ஒரு ஒன்றும் கிடச்சிருக்குது, இதே ஒன்றுங்கிற எக்ஸுக்கு -1 கிடச்சிருக்குது. அப்போ தான் இந்த ஃபிகர் கிடச்சிருக்கும். நம்ம கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கிறோம். எக்ஸில் ஒரு பாயிண்ட்டு ஒயில் ஒரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த கிராஃபில் இப்போ 0க்கு என்ன போட்டிருப்பேன்? 0க்கு 1 கிடச்சிருக்குது, 0க்கு -1 கிடச்சிருக்குது, 2க்கு 1 கிடச்சிருக்குது, 2க்கு -1 கிடச்சிருக்குது. நான் சொல்கிற புரியுதுங்களா? இந்த 1க்கு நேராக இந்த பாயிண்ட்டும் கிடச்சிருக்கு, இந்த பாயிண்ட்டும் கிடச்சிருக்குது. அப்போ ஒரே எக்ஸ் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? எனக்கு 2 பாயிண்ட் கிடச்சிருக்குது. அப்போ ஒரே எக்ஸுக்கு 2 ஒய் கிடச்சிருக்கனால இது நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கு என்ன பண்ணுறாங்க? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் ஒன்று பண்ணுறாங்க. என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க? இதுக்கு பேர் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு. எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு லைன் போடுறேன். நான் 1க்கு நேராக போட்டுக்கலாம், 2க்கு நேராக போட்டுக்கலாம், 1.5க்கு நேராக போட்டிருக்கிறேன். ஏதோ ஒன்று இப்போ நான் எக்ஸில் இதில் கருவில் கட் ஆகிற மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் போடுறேன். இந்த லைனு இந்த கருவை எத்தனை இடத்துல கட் பண்ணுதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு இடத்துல கட் பண்ணுது, இங்கே ஒரு இடத்துல கட் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பர்டிகுலர் எக்ஸ் பாயிண்ட்டுக்கு எனக்கு 2 ஒய் பாயிண்ட் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஃபங்க்ஷன் என்ன இருக்கணும்? ஒரு எக்ஸுக்கு ஒன்லி ஒன் ஒய் தான் இருக்கணும். பட் இந்த பர்டிகுலர் எக்ஸ்க்கு எனக்கு 2 ஒய் கிடச்சிருக்கு. எங்கே வேணால் போகலாம், இங்கே போடலாம், இங்கே போடலாம், இங்கே போகலாம். ஏதோ ஒரு வெர்டிக்கல் லைன் போடுறோம். சரிங்களா? அந்த வெர்டிக்கல் லைனுக்கு 2 பாயிண்ட்ல கட் ஆச்சுன்னா அது என்ன கிடையாது, நமக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ இது நாட் அ ஃபங்க்ஷன். இங்கே இதில் பாருங்க பார்க்கலாம். நீங்கள் இங்கே போட்டாலும் சரி, இங்கே போட்டாலும், எங்கே போட்டாலுமே இந்த கருவில் ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆகும். இப்படி போகிறேன்னு வச்சுக்கோங்க. 1க்கு நேராக போட்டிருக்கிறேன். எத்தனை கட் ஆச்சு? இங்கே ஒரு இடத்துல கட் ஆகுது. இல்லை இங்கே லைன் போட்டாலும் ஒரு இடத்துல கட் ஆகும். அப்போ ஒரு வெர்டிக்கல் லைன் அந்த கருவில் ஒரே ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இட் இஸ் எ ஃபங்க்ஷன். அப்போ ஏ நாட் அ ஃபங்க்ஷன், பி ஃபங்க்ஷன். இதில் செக் பண்ணி பாருங்க. எத்தனை கட் ஆகுது? நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட்ல கட் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்ட்ல கட் ஆகுது. அப்போ பை த வெர்டிக்கல் ஃபங்க்ஷன், பை த வெர்டிக்கல் டெஸ்ட், இந்த தேர்டு கர்வ் சி கர்வ் என்னது? நாட் அ ஃபங்க்ஷன். 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. இதில் பாருங்க ஃபோர்த் ஒன்று. இதில் நம்ம எங்கே வெர்டிக்கல் லைன் போட்டாலும் சரி ஒரு இடத்துல தான் கட் ஆகும். இங்கே தான் கட் ஆகுது. நீங்கள் எங்கே போட்டாலும் சரி எந்த இடத்துல வெர்டிக்கல் லைன் போட்டாலுமே இட் வில் இன்டர்செக்ட் ஒன்லி ஒன் பாயிண்ட் ஆன் த கர்வ். அப்போ டிங்கிறது ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஏபிசியில் எது ஃபங்க்ஷனு? ஏ நாட் அ ஃபங்க்ஷன், பி ஃபங்க்ஷன், சி நாட் அ ஃபங்க்ஷன், டி ஃபங்க்ஷன். என்ன ரீசன் எழுதுவீங்க? கர்வ் பி அண்ட் டி ஆர் ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா தே intersect only one point on vertical line test. அதே மாதிரி கர்வ் இது ஏவும் சியும், ஏ கமா சி ஆர் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஏன்னா தே intersect at 2 points on vertical line test. கிளியருங்களா?
ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.11. Let A is equal to 1, 2, 3, 4 and B is equal to 2, 5, 8, 11, 14. B 2 sets. Let Fங்கிற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, A tends to be function, be a function given by f of x is equal to 3x minus 1. இந்த ஃபங்க்ஷனை நம்ம 4 ஃபார்ம்லேயும் ஏரோ டயக்ராமு, டேபிள் ஃபார்மு, செட் ஆஃப் ஆர்டர்டு பேரு, கிராஃபிக்கல் ஃபார்ம் 4 ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வச்சு இந்த ஒவ்வொரு எக்ஸுக்கும் எனக்கு என்ன அவுட்புட்டுங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 1. முதல்ல என்ன பண்ணிக்கிறீங்க, எஃப் ஆஃப் ஒன்றுக்கு என்ன வருது, 3 into 1 minus 1 என்ன கிடைக்கும் எனக்கு, 3 minus 1 is equal to 2. எஃப் ஆஃப் 2, அப்போ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் பதிலாக 2 போடணும். 3 into 2 minus 1, 6 minus 1 is equal to 5. f of 3, 3 into 3 minus 1, 9 minus 1 is equal to 8. f of 4, 3 into 4 minus 1, 12 minus 1 is equal to 11. 1க்கு 2, 2க்கு 5, 3க்கு 8, 4க்கு 11. இந்த 4ம் Bயில் இருக்கணும். அதுக்கு இந்த எக்ஸுக்கு 1க்கு 2 வருது, 2க்கு 5, 3க்கு 8, 4க்கு 11 லிங்க் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஃபர்ஸ்ட் என்னது, ஏரோ டயக்ராம் போட சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஏரோ டயக்ராம் போட்டுக்கலாம். என்ன பண்ணுவோம் ஏரோ டயக்ராமுக்கு, A tends to Bங்களா, முதல்ல A, A B, A tends to B. என்ன பண்ணுறோம், ஏல 1 2 3 4, 1 2 3 4, Bயில் 2 5 8 11 14, B ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணணும். இப்போ 1க்கு 2 வந்திருக்கு, 2க்கு 5, 3க்கு 8, 4க்கு 11. இதானது ஏரோ டயக்ராம். நீங்கள் மேலே கீழே கூட ஃபங்க்ஷன் போடுவோம், ஃபங்க்ஷன் A tends to B அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, in a table form. டேபிள் ஃபார்ம்னா நம்ம கிராஃப் போடும்போது டேபிள் போடுவோம், எக்ஸ் ஒய் இன்ட்டு. எக்ஸு இங்கே ஒய், இல்லைனா எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னு கூட போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ்னும் போடலாம், ஒய்னும் போடலாம். எக்ஸ் என்னென்ன இன்புட்டு, 1 2 3 4. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 2 5 8 11. இதுதான் டேபிள் ஃபார்ம்ங்கிறது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன்று, செட் ஆஃப் ஆர்டர்டு பேர். நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கிறோம். எப்படி எழுதணும், பிராக்கெட்டில் ஃபங்க்ஷன் 1க்கு 2, 1, 2, 2, 5, 3, 8, 4, 11. இதுதான் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர். ஃபோர்த் ஒன்று என்னது, கிராஃபிக்கல் ஃபார்ம். ஃபோர்த் ஒன்று கிராஃபிக்கல் ஃபார்ம். கிராஃபிக்கல் ஃபார்ம் இந்த பக்கம் போட்டலாங்களா, x axis y axis 1 2 3 4 5, 1 2 3 4 5 6 7 8 9 10 11.
1க்கு 2, 1க்கு 2, 2க்கு 5, 3க்கு 8, 4க்கு 11, 1, 2, 2, 5, 3, 8, 4, 11. இது நமக்கு என்னது? கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா இப்போ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், அதனுடைய டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒன்று ஒன் ஃபங்க்ஷன், அடுத்தது மெனி ஒன் ஃபங்க்ஷன், அடுத்தது இன்டு ஃபங்க்ஷன், அடுத்தது onto ஃபங்க்ஷன். இது நாளை பற்றி முதல்ல பார்க்கலாம். முதல்ல நமக்கு ஒன் ஃபங்க்ஷன், இப்போ இது 4 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறோம். ஒன் ஃபங்க்ஷன்னா நமக்கு 7 இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு ஒய் தான் போகணும். சரிங்களா? ஒன்லி 1 ஒய் வரணும், ஆனால் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு ஒய் கிடைக்கணும். இப்போ 1க்கு ஏ, 2க்கு பி, 3க்கு டி, 4க்கு சி. ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் பாருங்க பார்க்கலாம், 1க்கும் ஏ, 2க்கும் ஏ. அப்போ இந்த இடத்துல 1 and 2 ரெண்டுக்குமே காமன் இமேஜ் இருக்குது. ஏங்கிறது ரெண்டுக்கு காமன் இமேஜ் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வேற வேற இமேஜ் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? அதை ஒன் ஃபங்க்ஷன். சரிங்களா? முதல்ல கொடுத்துருக்கிறது ஃபங்க்ஷனானு செக் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷனுக்கு என்ன கண்டிஷன் பார்த்துருக்குறோம்? 7 இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே இமேஜ் இருக்கணும். 7 இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்ன இருக்கணும்? இமேஜ் இருக்கணும். அதே சமயத்தில் எந்த ஒரு இமேஜுக்கும் 1க்கு மேலே இமேஜ் இருக்கக்கூடாது. இது 1க்கு ஏ லிங்க் ஆன மாதிரி 1 வந்து பியும் போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 1க்கு ஏவும் கிடச்சிருக்குது, 1க்கு பியும் கிடச்சிருக்குதுன்னா அது என்னது? ஃபங்க்ஷன் கிடையாது. நம்ம என்ன பார்த்தோம்? வெர்டிகல் இன்டெக்ஸ்டில் பார்த்தோம். ஒரே எக்ஸுக்கு மோர் தேன் 1 ஒய் வந்துச்சுன்னா அது என்ன கிடையாது? ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனானு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப் செக் பண்ணுங்க. இது ஃபங்க்ஷனா? ஃபங்க்ஷன். என்ன கண்டிஷன் செக் பண்ணோம்? எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்குது. எந்த ஒரு எக்ஸுக்கும் 1க்கு மேலே இமேஜ் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. அப்போ இது ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் இது வந்து என்னது? ஒன் ஃபங்க்ஷன். ஏன் ஒன் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறோம்? இதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே வேற வேற இமேஜ் கிடைச்சிருக்குது. அதனால இது என்னது? ஒன் ஃபங்க்ஷன். கிளியருங்களா? அடுத்த சொல்லியிருக்கிறோம் மெனி ஒன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. இதில் 1, 2 இது ரெண்டுக்குமே காமன் இமேஜ் இருக்குது, ஏங்கிறது. அப்போ இது என்னது? மெனி ஒன் ஃபங்க்ஷன். சொல்ல புரிஞ்சா? ரெண்டு இதுக்கு சேர்ந்து காமன் இமேஜ் வரலாம், தப்பு கிடையாது. அது மெனி ஒன் ஃபங்க்ஷன். சப்போஸ் ஒரே எக்ஸுக்கு 2 ஒய் போச்சுன்னா அது என்ன கிடையாது? நமக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா ஃபங்க்ஷனோட கண்டிஷன் என்னது? எவ்ரி எலிமெண்ட் எக்ஸுக்கு ஒன்லி 1 ஒய் தான் வரும், 1க்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால 2 இது சேர்ந்து ஒரே ஏ வரலாம், தப்பு கிடையாது. அது ஃபங்க்ஷன் தான். அது மெனி ஒன் ஃபங்க்ஷன் டைப் வந்துடும். சப்போஸ் ஒரே எலிமெண்ட்டுக்கு 2 ஒய் வந்துச்சுன்னா அது என்ன கிடையாது? நமக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. அதை போய் நம்ம டைப்பில் ரெப்ரசன்ட் பண்ணது அவசியம் கிடையாது. அப்போ இது ஒன் ஃபங்க்ஷன். இதை நமக்கு என்னது? மெனி ஒன் ஃபங்க்ஷன். அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? இன்டூ ஃபங்க்ஷன், ஆன் டூ ஃபங்க்ஷன். அதனால் இன்டூ ஃபங்க்ஷன், ஆன் டூ ஃபங்க்ஷன்னா இப்போ இந்த கோடமைன் இருக்கு பார்த்தீங்களா? கோடமைன் இருக்கிற எல்லாமே இமேஜ் ஆக்ட் ஆயிருச்சு அப்படின்னா இங்கே எதுவுமே பெண்டிங் இல்லாமல் இருக்கும். எக்ஸாம்பிளாக இதில் பாருங்களேன், இதில் எல்லாமே லிங்க் ஆயிடுச்சு, இதில் பெண்டிங் எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஆன் டூ ஃபங்க்ஷன். பெண்டிங் இருந்துச்சுன்னா இன் டூ ஃபங்க்ஷன். கோடமில் இருக்கிற எல்லாமே இமேஜ் ஆக்ட் ஆயிடுச்சுன்னா ஆன் டூ ஃபங்க்ஷன். இல்லை ஏதாச்சும் இமேஜ் ஆக்ட் ஆகாமல் பெண்டிங் இருக்குது அப்படின்னா அது என்னது? இன் டூ ஃபங்க்ஷன். சரிங்களா? மறுபடியும் ஒன்ஸ் பார்த்துக்குங்க. நமக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனையுமே அது ஒன்னா மினி ஒன்னான்னு சொல்ல தெரியணும், இன் டூ ஆன் டூன்னு சொல்ல தெரியணும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர் பார்த்தோம்னா 1 ஏன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வேற வேற ஒய் கிடைச்சிருக்குது, அதனால 1 அதே மாதிரி பியில் ரிமைனிங் இருக்குது, அப்போ இது இன்டூ. அப்போ எதனா சொல்லுவது? 1 இன்டூ ஃபங்க்ஷன். இது என்ன சொல்லலாம்? 1 இன்டூ ஃபங்க்ஷன். இது என்ன சொல்லுவீங்க? 2 எலிமெண்ட் காமன் இமேஜ் இருக்குது, அப்போ இது மெனி ஒன் ஃபங்க்ஷன். அது இல்லாமல் கோடொமைன்ல மீதி எதுவுமே இல்லை, அப்போ ஆன் டூ ஃபங்க்ஷன். அப்போ சொல்லாத மெனி ஒன் ஆன் டூ ஃபங்க்ஷன். என்ன சொல்லுது? நம்ம மெனி ஒன்
ஆன்டு ஃபங்க்ஷன். இதை என்ன சொல்லுவீங்க? 1 and 2 ரெண்டுக்கும் காமன் இமேஜ் இருக்குது. அப்போ இது என்னது? மெனி ஒன் ஃபங்க்ஷன். இதில் மீதி எதுவுமே இல்லை. அப்போ என்னது? மெனி ஒன் ஆன்டு ஃபங்க்ஷன். மெனி ஒன் ஆன்டு ஃபங்க்ஷன். இதை என்ன சொல்லுவீங்க? 1 2 3 4 நாலுக்குமே வேற வேற இமேஜ் தான் போயிருக்குது. அப்போ இது 1 1 ஃபங்க்ஷன். கோடமில்ல மீதி இருக்குது. அப்போ இன்டூ ஃபங்க்ஷன். அப்போ என்னது? 1 1 இன்டூ ஃபங்க்ஷன். 1 1 இன்டூ ஃபங்க்ஷன். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை அது 1 1ஆ மெனி ஒன்னான்னு சொல்ல தெரியணும், இன்டூவா ஆன்டுவான்னு சொல்ல தெரியணும். சரிங்களா? இதுல இந்த 1 1 ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னன்னா இன்ஜெக்டிவ் ஆர் இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் ஆர் இன்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆன்டு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சர்ஜெக்டிவ் ஆர் சர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஜெக்டிவ் ஆர் சர்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன். மெனி 1 1க்கு இன்னொரு பேர் இன்ஜெக்ஷன், ஆன்டுக்கு இன்னொரு பேர் சர்ஜெக்ஷன் ஆர் சர்ஜெக்டிவ். இப்போ ஒரு ஃபங்க்ஷனு 1 1ஆவும் இருந்து ஆன்டுவாவும் இருந்துச்சுன்னா இது ரெண்டுவாவும் இருக்குது. எந்த ஃபங்க்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம்? 1 1ஆவும் இருக்குது, ஆன்டுவாவும் இருக்கு. எந்த ஃபங்க்ஷன் இதுல? 1 1 இன்டூ ஃபங்க்ஷன். இது மெனி ஒன் ஆன்டு ஃபங்க்ஷன். இது மெனி ஒன் ஆன்டு ஃபங்க்ஷன். அப்போ நம்ம கொடுக்கல. சரி, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். இப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றுக்கும் வேற வேற இமேஜ் தான் போயிருக்கு. 1 1 ஃபங்க்ஷன், ரிமைனிங் எதுவுமே இல்லை, ஆன்டு ஃபங்க்ஷன். இதானது 1 1 ஆன்டு ஃபங்க்ஷன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது என்ன சொல்லலாம்னா அது இன்ஜெக்டிவ் சர்ஜெக்டிவ் ரெண்டும் இருக்குங்களா, மொத்தமாக சேர்த்து இது பேர் என்ன சொல்லுவாங்க? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆர் பைஜங்ஷன். இன்ஜெக்ஷன் ஆர் இன்ஜெக்டிவ், சர்ஜெக்ஷன் ஆர் சர்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. ரெண்டுவாவும் இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஸ்பெஷல் நேம் எதுக்கு பேர்? பைஜெக்டிவ் ஆர்னா பைஜெக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நமக்கு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அது என்ன நேம்னு கேட்டால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண தெரியணும். இப்போ சம் போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்னது? 1.12 என்ன சொல்லியிருக்கிறாங்க? யூசிங் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு ஃபிகர் ABC கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போன எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அது என்னது? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னு சொல்லிட்டு. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னா ஃபங்க்ஷனை இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற டெஸ்ட்டு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். நம்ம வெர்டிக்கல் லைன் போடும் பொழுது ஒரு இடத்துல கட் பண்ணதா, 2 இடத்துல கட் பண்ணதா, ஒரு இடத்துல கட் ஆச்சுன்னா அது ஃபங்க்ஷன், ஒன்றுக்கு மேலே கட் ஆச்சுன்னா அது என்னது? நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 1 ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம என்ன பார்த்தோம்? 1 1 ஃபங்க்ஷனுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தோம்? ஒவ்வொரு எக்ஸுக்கும் வேற வேற ஒய் கிடைக்கணும், வேற வேற இமேஜ் கிடைக்கணும். சொல்லப்படுச்சு ஒரே ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒன்லி 1 இமேஜ் தான் கிடைக்கணும். சரிங்களா? இப்போ நான் வெர்டிக்கல் லைன் போறேன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு என்ன கிடைக்கும்? இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் போடுறேன். அப்போ இந்த பர்டிகுலர் ஒய்க்கு இந்த ஒய் இமேஜ் ஆக்டாக இருக்குது. இந்த எக்ஸ் இந்த லைன் கட் ஆகுதுங்களா? அப்போ இந்த பாயிண்டோட எக்ஸ் இங்கே இருக்குது, இந்த பாயிண்டோட ஒய் இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த எக்ஸுக்கு கிடைக்கூட இமேஜ் என்னன்னு பார்க்குறோம். ஒரு வெர்டிக்கல் லைன் போடும் பொழுது அது ஃபிகர் எங்கே கட் பண்ணுதோ அந்த கட் பண்ணுற பாயிண்டில் ஒரு எக்ஸ் இருக்கும், ஒரு ஒய் இருக்கும். அப்போ அந்த பர்டிகுலர் எக்ஸுக்கு எனக்கு அந்த ஒய் தான் கிடச்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த ஒய் தான் இமேஜ் ஆக்டாக இருக்குது. அப்போ ஒரு இடத்துல கட் ஆச்சுன்னா அந்த ஒரு எக்ஸுக்கு ஒரு ஒய் தான் இமேஜ் ஆக்டாக இருக்குது. இப்போ இந்த ஃபிகரை பாருங்க பார்க்கலாம். இது ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டிருக்கிறோம். இந்த லைனு இங்கேயும் கட் ஆகிருக்குது, இங்கேயும் கட் ஆகிருக்குது. அப்போ இந்த ஒய்க்கு இந்த எக்ஸும் எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்குது, இதே ஒய்க்கு இந்த எக்ஸ் எனக்கு என்ன கிடச்சிருக்குது? இன்டர்செக்ட் ஆயிருக்குன்றேன். புரியுதுங்களா? இந்த பர்டிகுலர் ஒய் இமேஜ் எதுக்கு? இந்த எக்ஸுக்கு இமேஜ் ஆக்ட் ஆயிருக்குது, இந்த எக்ஸுக்கு என்ன இருக்கு? நமக்கு இமேஜா ஆக்ட் ஆயிருக்குது. அப்போ ஒரு வெர்டிக்கல் லைன் ஒரு இடத்துல கட் பண்ணுச்சுன்னா 1 1 ஃபங்க்ஷன்,
ரெண்டு இடத்துல கட் பண்ணிச்சு நாட் ஒன் ஒன் ஃபங்க்ஷன். இவ்வளவுதான் சிம்பிளா. ஆனா புரிஞ்சுக்கிறது என்ன சொல்றேன்னா, ஒரு இடத்துல கட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒய் இந்த எக்ஸுக்கு மட்டும் இமேஜ் ஆக்டா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ரெண்டு இடத்துல கட் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஒய் ரெண்டு எக்ஸுக்கு என்ன இருக்கு நமக்கு இமேஜா ஆக்ட் ஆயிருக்குது. அப்போ அது ஒன் ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது, இல்லை மினிமம் ஃபங்க்ஷன் ஆகி போயிடும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன் ஒன் ஃபங்க்ஷனானு செக் பண்றதுக்கு ஹரிசான்டல் லைன் டெஸ்ட். நீ அந்த படத்துல ஹரிசான்டல் லைன் போடுறீங்க, ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆச்சுன்னா ஒன் ஒன் ஃபங்க்ஷன், ரெண்டு இடத்துல ஆச்சுன்னா அது என்னது ஒன் ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ இது ஒன் ஒன் ஃபங்க்ஷன், இது ஒன் ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. இதெல்லாம் போட்டோம்னா உங்க இடத்துல கட் ஆகுது. அப்போ ஒன் ஒன் ஃபங்க்ஷன். கீழே தான் போனோம்னா மேலே கீழேயும் போல மேலேயும் போல எங்கன்னா போட்டுக்கலாம். ஆனால் நம்ம ஹரிசான்டல் லைனாக போடணும். அது எத்தனை இடத்துல கட் ஆகுது, ஒரு இடத்துல கட் ஆச்சுன்னா ஒன் ஒன் ஃபங்க்ஷன், இல்லைன்னா அது ஒன் ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ இது ஃபிகர் ஏவும் சி ஒன் ஒன் ஃபங்க்ஷன். ஃபிகர் ஏ அண்ட் சி ஆர் ஒன் ஒன் ஃபங்க்ஷன். ஏன்னா they intersect at only one point by horizontal line test. A figure B is not a one-one function. ஏன் அப்படின்னா it intersects at 2 points in by horizontal line test. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள்ஸு 1.13 லெட் ஏ 1 2 3 பி 4 5 6 7 அண்டு எஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் பேரில் கொடுத்துருக்காங்க. 1க்கு 4, 2க்கு 5, 3க்கு 6. பி a function from A tends to B. Show that f is 1 1 but not onto function. 1 1னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வேற வேற இமேஜ் கிடைக்கணும். ontoனா கோடொமைனில் எதுவுமே பெண்டிங் இருக்கக்கூடாது, எல்லாமே என்ன இருக்கு நமக்கு இமேஜ் ஆக்ட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது 4 5 6 5 4 5 6 7ல் 4 5 6 மட்டும்தான் என்ன ஆக்ட் ஆயிருக்கு, இமேஜ் ஆக்ட் ஆயிருக்கு. 7 இமேஜ் ஆக்ட் ஆகலை. அப்போ எதுனா கிடையாது, நமக்கு ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது. 1 1 கேட்டால் 1க்கு 4 கிடச்சிருக்குது, 2க்கு 5 கிடச்சிருக்கு, 3க்கு 6 வேற வேற நம்பருக்கு வேற வேற இமேஜ் தான் கிடைச்சிருக்கு. அப்போ 1 1 நம்ம பார்த்தா தெரியும். பட் அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், நம்ம சிம்பிளா ஏரோ டயக்ராம் போட்டு காட்டிட்டோம்னா கிளியரா தெரியும். இப்படி ஏரோ டயக்ராம் போடலாம். A B ஃபங்க்ஷன் A tends to B. ஏல என்னது 1 2 3 4 5 6 7. 1க்கு 4, 2க்கு 5, 3க்கு 6. அப்போ வெவ்வேறு எக்ஸுக்கு வேற வேற ஒய் தான் நமக்கு இமேஜ் ஆக்ட் ஆயிருக்கு. 1 1 ஃபங்க்ஷன், 7 பெண்டிங் இருக்குது. அப்போ அது இன்டூ ஃபங்க்ஷன், நாட் ஆன் டூ. இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். எழுதியாச்சு. இதை நம்ம எடுத்து எழுதலாம். நம்ம எப்படி, இது ஏன் 1 1 ஃபங்க்ஷன்னா 1 2 3 ஒவ்வொன்றுக்கும் வேற வேற இமேஜ் கிடைச்சிருக்குது. அது எப்படி மென்ஷன் பண்ணலாம், நமக்கு in set A each x has different images in B. Therefore, it is 1 1 function. ஓகே. அதே மாதிரி in set B 7 doesn't have
ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இங்க இருக்கிறது இதுக்கு இமேஜ், இங்க இருக்கிறது இதுக்கு ப்ரீ இமேஜ். இப்போ 3க்கு 6 இமேஜ், 6க்கு 3 ப்ரீ இமேஜ். அப்போ 7க்கு என்ன கிடையாது, நமக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. அப்போ செட் பியில் 7 doesn't have a ப்ரீ இமேஜ். therefore it is not a onto function. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க, 1.14 இஃப் a is equal to -2 -1 0 1 2ங்கிற a செட் கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் a tends to be is an onto ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. டிஃபைன்டு பை f of x கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் b, நம்ம a கொடுத்துட்டாங்க, b செட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது டொமைன் கொடுத்துட்டாங்க, நம்ம கோடொமைனை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த டொமைனுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ நம்ம இதில் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணால் எனக்கு அதுக்கு லிங்க் ஆகக்கூடிய ஒய் கிடைச்சிரும். அதாவது ஒவ்வொன்றுடைய இமேஜ் கிடைச்சிரும், ஒவ்வொன்றுடைய இமேஜ் கிடைச்சிரும். அந்த இமேஜில் எடுத்து செட் பின்னு போட்டுடலாம். இப்போ அந்த கோடொமைனில் இருக்கக்கூடிய இமேஜ் மட்டும் தானே சார் கிடைக்கும். அதாவது கோடொமைனில் இருக்கக்கூடிய இமேஜ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் மட்டும்தான் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஏதாவது பாயிண்ட் இருக்கலாம் இல்லை, அது எப்படி எழுதுறது அப்படின்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆன் டூ ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆன் டூ ஃபங்க்ஷன்னா கோடொமைன் இருக்கிற எல்லாமே என்ன ஆக்ட் ஆயிருக்கு, நமக்கு இமேஜ் ஆக்ட் ஆயிருக்கு. இமேஜ் ஆக்ட் ஆகிற நம்பரே கிடையாது. அப்போ இது ஒவ்வொன்றும் கிடைக்கிற இமேஜை மட்டும் எடுத்துதுன்னா போதும். அது என்ன கண்டிப்பாக இருக்கும், பிஆர் இருக்கும். அதோட எக்ஸ்ட்ரா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆன் டூ ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால சொல்கிறேன். இதே இல்லை ஆன் டூ ஃபங்க்ஷன் இன் டூ ஃபங்க்ஷன் நம்ம பிஏ முழுசாக கண்டுபிடிக்க முடியாது, ரேஞ்சை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், கோடமைன் ஃபுல்லாக எழுத முடியாது. ஆன் டூன்னு கொடுத்ததுனால நம்ம கிடைக்கிற ரேஞ்சஸ் மட்டும்தான் என்னவா இருக்கும், கோடமைனுக்குள்ள இருக்கும். அதனால் அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது ஒவ்வொரு டொமைன் இருக்கிற ஒவ்வொரு எக்ஸுக்கும் எனக்கு கிடைக்கக்கூடிய இமேஜஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ f of x is equal to x square plus x plus 1. f of -2 போடுறோம், -2 square plus -2 plus 1. இன்னொரு சைன் பக்கத்தில் இன்னொரு சைன் இருக்க நம்பர் எழுதுனா ப்ராக்கெட் போட்டதான் நினப்பு இருக்கும், மட்டிலே போடணுன்ட்டு. அப்போ என்ன நமக்கு -2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 ப்ளஸ் 1. அப்போ 4 + 1 5, 5 - 2 3. f of -1 -1 square plus -1 plus 1. -1 ஸ்கொயர் பண்ணால் +1 ஆகி போயிடும். -1 plus 1, 1 - 1 cancel plus 1. f of 0 0 square plus 0 plus 1. 0 plus 0 plus 1 is equal to 1. f of 1 1 square plus 1 plus 1. 1 plus 1 plus 1 is equal to 3. f of 2 2 square plus 2 plus 1. இதற்கு எக்ஸில் அப்ளை பண்ணியிருக்கிறோம். என்ன வரும் 4 plus 2 plus 1, 6 plus 1 7. அப்போ இந்த டொமைன் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் கிடைக்கக்கூடிய இமேஜஸ் எடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். இதைத்தான் பி செட்டு. இந்த பி எடுத்துலாம் therefore b is equal to set of என்ன வருது நமக்கு 1 3 7 1 3 7 எழுதிக்கலாம். இதை தாண்டி எந்த எலிமெண்ட் இருக்காது. ஏன்னா 1 on 2 ஃபங்க்ஷன் கொடுத்துறதுனால இதில் இருக்கிற எல்லாமே இமேஜ் ஆக்ட் ஆயிரும். எக்ஸ்ட்ரா இதில் இருக்க போத கிடையாது. நம்ம கிடைச்ச ஆன்சர் மட்டும் எடுத்துட்டு நம்ம செட் எழுதிக்கிறோம். கிளியருங்களா? இப்போ இந்த கொஸ்டின் என்ன பார்க்குறோம், எக்ஸாம்பிள் 1.15 let f be a function. என்னது n tends to n, என்னங்கிறது நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 எக்ஸெட்ரான்னு இருக்கும். அதில் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f of x is equal to 3x plus 2. x belongs to n. இதில் கொடுத்துருக்க x என்னது நேச்சுரல் நம்பர், எனி நேச்சுரல் நம்பர்னு அர்த்தம். நமக்கு 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஃபைண்ட் த இமேஜஸ் ஆஃப் 1 2 3. இந்த 1 2 3யோட இமேஜஸ் கேட்குறாங்க. அப்போ இந்த 1 2 3 எக்ஸ், f of x கேட்குறாங்க. அப்போ இந்த 1 இதில் அப்ளை பண்ணணும், 2 அப்ளை 3 அப்ளை பண்ணணும். இதில் கிடைக்கிற ஆன்சர் தான் அந்த 1 2 3யோடைய இமேஜஸ். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 53. ப்ரீ இமேஜஸ் என்னது கொடுத்துருக்கிறது f of x வேல்யூ, நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்தது ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 1 2 3 இமேஜஸ். அப்போ image of 1, that is f of 1 is equal to என்ன வரும் எனக்கு
3 into 1 plus 2, 3x plus 2, 3 into 1 plus 2 is equal to 3 plus 2 is equal to 5. அடுத்தது image of 2. இப்போ f of 2 is equal to 3 into 2 plus 2. 6 plus 2 is equal to 8. Image of 3. F of 3 is equal to 3 into 3 plus 2. 9 plus 2 is equal to 11. அப்போ 1 image 5, 2 image 8, 3 image 11. அடுத்து கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன்ல ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29. அப்போ 29ங்கிறத f of x, அதனுடைய x நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ப்ரீ இமேஜ் ஆஃப் 29. அப்போ f of x ஓட வேல்யூ 29 வச்சுட்டு x கண்டுபிடிக்கணும். f of x என்னது 3x plus 2. இதுக்கு வந்த ஆன்சர் என்னது 29. இதுலேருந்து x கண்டுபிடிக்கணும். அதான் ப்ரீ இமேஜஸ். x என்ன கிடைக்கும்? x 3x is equal to 2 போட கிடைக்கும் 29 minus 2. 3x is equal to 27. x is equal to 27 by 3. x is equal to 9. அப்போ ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 is 9. அதே மாதிரி ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 53. அப்போ என்ன பண்ணணும்? f of x is equal to 53. f of x என்னது 3x plus 2 is equal to 53. x கண்டுபிடிக்கணும். 3x is equal to 2 போனால் மைனஸாக மாறிடும் 51. x is equal to 51 by 3. என்ன கிடைக்கும் கேன்சல் பண்ணோம்னா 1 3 is 3, remainder 2 21, 7 3 is 21, 17. Therefore, x is equal to 17. 20 உடைய ப்ரீ இமேஜ் 9, 53 உடைய ப்ரீ இமேஜ் 17. சரிங்களா? எடுத்து தனி எடுத்து எழுதிக்கலாம். ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 equal to 9, ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 53 is equal to 17 போட்டுக்கலாம். மூணாவது என்ன கேட்டிருக்காங்க? ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க? 1 1 onto-ஆ, 1 1 into-ஆ, mini 1 onto-ஆ, mini 1 into-ஆன்னு கேட்டிருக்காங்க. சரி, நல்லா கவனிங்க. n tends to n. அப்போ டொமைன்ங்கிறது நேச்சுரல் நம்பர் ஃபுல்லாக 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. கோடொமைன் 1 2 3 4 5 எக்ஸெட்ரான்னு வரும் நமக்கு. சரிங்களா? இப்போ 1 1 ஃபங்க்ஷனானு செக் பண்ணணும்னா எனக்கு எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் எனக்கு கிடைக்கிற இமேஜ் வேற இமேஜ் கிடைக்கணும். அப்போ தான் என்னது நமக்கு இது 1 1 ஃபங்க்ஷன். இதில் ஃபங்க்ஷனில் நான் 1 போட்டால் எனக்கு கிடைக்கும் எனக்கு 5, 2 போட்டால் 8, 3 போட்டால் 11. நம்பர் வேற வேற போட எனக்கு வேற வேற நம்பர் தான் கிடைக்க போகுது. அப்போ கண்டிப்பாக எந்த ஒரு டொமைன் இருக்கிற எந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் ஒரே இமேஜ் வர வாய்ப்பு இல்லை. வேற வேற எலிமெண்ட்டுக்கு வேற வேற இமேஜ் தான் கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? எனி எலிமெண்ட் இன் எக்ஸ் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் இமேஜஸ். அதனால இது என்னது 1 1 ஃபங்க்ஷன். சரி, இன்டூ ஆன் டு ஆன் செக் பண்றோம் அப்படின்னா இப்போ இங்க பாருங்களேன் 5 8 11 கிடைச்சா இது 1 2 3 4 ஆன்சரா கிடைக்கல. அதே மாதிரி 6 7 கிடைக்கல, 9 8 10ல ஆன்சர் கிடைக்கல. அப்போ அந்த நம்பர்ல என்ன இருக்கும்? பெண்டிங்காக தான் இருக்கும், இமேஜ் ஆக்ட் ஆகாமல் இருக்கும். அப்போ நேச்சுரல் நம்பர்ல எல்லா நம்பரும் இருக்கும், அதுல சம் நம்பர்ஸ் தான் இமேஜ் ஆக்ட் ஆகும். நிறைய நம்பர் என்ன இமேஜ் ஆக்ட் ஆகாமல் இருக்குது. அப்போ இது என்னது கிடையாது? ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது, இன் டு ஃபங்க்ஷன். நம்ம ஒரு டயக்ராம் ஏரோடைம் போட்டு பாருங்களேன். இப்போ 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா அப்படின்னா ஏன்னா இதுவும் நேச்சுரல் நம்பர், இங்கே என்ன நமக்கு நேச்சுரல் நம்பர். அவங்க n tends to n தான் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இங்கேயும் அதே 1 2 3 4 எக்ஸெட்ரா இருக்கும். ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5 இமேஜஸ் ஆக்ட் ஆயிருக்குது, 8 11 மறுபடியும் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கலேன். 1க்கு என்ன கிடைச்சு? 5, 1க்கு 5, 2க்கு 8, 3க்கு 11, 3 3 அதிகமாகிட்டே போகும். அப்போ 14 வரும் நமக்கு, அப்புறம் 17 வரும். இப்படி போயிட்டே இருக்கும். எவ்வரி எலிமெண்ட் இன் எக்ஸுக்கு வேற வேற இமேஜ் கிடைக்கும். அதனால 1 1 ஃபங்க்ஷன். இதில் நிறைய எலிமெண்ட் என்ன இருக்கு நமக்கு இமேஜ் ஆக்ட் ஆகாமல் இருக்குது. அப்போ அதனால என்னது? ஆன் டு கிடையாது, இன் டு ஃபங்க்ஷன். இப்போ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னது? therefore it is 1 1 into function. எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.16. Forensic scientist can determine the height in centimeter of a person
பேஸ்ட் ஆன் த லென்த் ஆஃப் த தை போன். ஆக்சுவலாக ஏதாவது அந்த ஃபாரன்சிக் என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்த பாடி உடல்கள் ஏதாவது கிடைக்குதுன்னா அவங்க ஹைட் என்னவா இருக்கும், சதஞ்சிருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன் பாடிலாம். வெறும் அவங்களுடைய தை போனுடைய லென்த்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதை வச்சு தை போன் இவ்வளோ லென்த் இருக்குதுன்னா, இவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னா அவங்க உடம்பு எவ்வளோ ஹைட் இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா பயன்படுத்துகிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. h of b is equal to 2.47b plus 57.54.10 அப்படின்ட்டு. இந்த பிங்கிறது என்ன சொல்லியிருக்கிறாங்க, லென்த் ஆஃப் தைபோன். அவங்களோட தைபோன் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை மெஷர் பண்ணி அப்ளை பண்ணி அவங்களுடைய ஹைட் ஆஃப் த பர்சனை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இதை ஃபாலோ பயன்படுத்துகிறாங்க. சரி, இது என்ன சொல்கிறாங்க, வெரிஃபை த ஃபங்க்ஷன் h is 1 or not. 1 இல்லையான்னு முதல்ல வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹைட் ஆஃப் த பர்சன் கண்டுபிடிங்க. தைபோன் லென்த் 50னா ஹைட் ஆஃப் பர்சன் கண்டுபிடிங்க. அடுத்தது தைபோன் லென்த்தை கண்டுபிடிங்க. ஹைட் ஆஃப் த பர்சன் 147.96னா தைபோன் லென்த்து கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து 1 இல்லையான்னு கேட்டிருக்காங்க. என்ன 1 இல்லையான்னு, 1 டொமைன் இருக்கிற ஒவ்வொரு எக்ஸுக்கும் எனக்கு வேற வேற இமேஜ் கிடைக்கணும். இப்போ நாங்கள் பிக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணால் வேற கிடைக்கும், 2 அப்படி வேற கிடைக்கும். எதை அப்ளை பண்ணாலும் எனக்கு வேற வேற ஆன்சர் தான் கிடைக்கும், ஒரே ஆன்சர் கிடைக்காது. சரிங்களா? அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷன் தான். பட் அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, to verify 1 function நான் வெரிஃபை பண்ணுங்க என்ன பண்ணுவோம்னா f of h of b ன்னு கொடுத்துருக்காங்களா. சரி, h of b1 is equal to h of b2 ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது h of b1 னா b1 கிடைக்கிற இமேஜ், h of b2 னா b2 கிடைக்கிற இமேஜ். 1 ஃபங்க்ஷன் நாட் ஈக்குவலா தான் இருக்கணும். 1 ஃபங்க்ஷன்னா b1 கிடைக்கிற இமேஜும் b2 கிடைக்கிற இமேஜும் வேற வேறையா இருக்கும். அப்பதான் 1 ஃபங்க்ஷன். அதை ப்ரூவ் பண்ண எப்படி வெரிஃபை பண்ண என்ன பண்றோம்னா, ரெண்டு ஈக்குவல் எடுத்துக்கிறேன். இது ரெண்டு ஈக்குவல் எடுத்துக்கிட்டு டெரைவ் பண்ணும் பொழுது எனக்கு b1 ஈக்குவல் டு b2 வந்துருச்சுன்னா அது 1 ஃபங்க்ஷன். சொல்ற புரியுதுங்களா? எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க, h of b1 is equal to h of b2 எடுத்துக்கிட்டு நான் ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிட்டு வந்தோம்னா கடைசி எனக்கு என்ன வரணும், b1 ஈக்குவல் டு b2 வரணும். அதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு இமேஜ் ஆஃப் b1 இமேஜ் ஆஃப் b2 எப்போ ஈக்குவல்னா b1 b2 ஈக்குவலா இருந்தால் மட்டும்தான் இமேஜ் ஈக்குவலா இருக்கும். அப்போ b1 b2 வேறையா இருந்தா இமேஜ் வேறையா இருக்கும். அப்போ 1 ப்ரூஃப் ஆகி போயிடும். சரிங்களா? என்ன பண்றோம், h of b1 ஈக்குவல் h of b2, b1 எடுத்து அப்ளை பண்ணுங்க. 2.47 b1 plus 54.10 is equal to 2.47 b2 plus 54.10. ரெண்டு பக்கம் இருக்கிற 54.10 கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்ப 2.47 b1 is equal to 2.47 b2. ரெண்டு 2.4 2.47 டிவைடா போயிடும், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு, b1 is equal to b2. Therefore the function is 1 சரிங்களா? ஏன்னு தெரியுதா, நான் b1க்கு கிடைக்கிற இமேஜும் b2 கிடைக்கிற இமேஜும் ஈக்குவல் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு b1 b2 ஈக்குவலா இருந்தாதான் கிடைக்கும்னு அர்த்தம். சொல்ல புரிஞ்சா? அந்த ஸ்டேட்மெண்ட் எழுத என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுவீங்க, h of b1 is equal to h of b2 if and if only b1 is equal to b2. b1 b2 சேமா இருந்துச்சுன்னா தான் அதனுடைய இமேஜஸ் சேமா இருக்கும். அப்ப இது வேறையா இருந்துச்சுன்னா இது எனக்கு என்ன கிடைக்கும், வேறையா கிடைக்கும். அப்ப அது 1 சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? ஓகே. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க, find the height of the person if the length of thigh கொடுத்துட்டாங்க. length of thigh bone தான் b ன்னு எடுத்துக்கிறோமா. length of thigh bone b is equal to 50 சென்டிமீட்டர்னா height of the person என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்னது, height of 50 சென்டிமீட்டர் is equal to 2.47 into 50 plus 54.10. என்ன வரும் எனக்கு, இது ரெண்டு இன்டூ பண்ணணும். 5 7s are 7 5 மீதி 3 4 20 23 மீதி 2 12 ஒரு 0
ரெண்டு டிஜிட்டில் புள்ளி வைக்கணும். 123.50 ப்ளஸ் 54.10 ஆட் பண்ணோம்னா 0 6 3 4 7 7 1 177.60 சென்டிமீட்டர். ஒரு மனுஷனுடைய தை போன் வந்து 50 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அவரோட ஹைட் என்னவா இருக்கலாம்? 177.60 சென்டிமீட்டர் இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? லென்த் ஆஃப் த தை போன் கண்டுபிடிக்கணும். அப்ப B கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் B? ஹைட் ஆஃப் த பர்சன் H எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 147.96 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹச்சோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ 2.47B plus 54.10 is equal to 147.96. இதில் தான் நம்ம B கண்டுபிடிக்கணும். இந்த ஃபிகருக்கு போயிடலாமா? 2.47B is equal to 147.96 minus 54.10. சப்ராக்ட் பண்ணணும். 6ல் 0 போச்சுன்னா 6, 9ல் 1 போயிடுச்சுட்டா 8, 7ல் 4 போனால் 3, 4ல் 5 போகாது, 14ல் 5 போனால் 9. அப்போ 93.86 என்னது? 2.47B. B வேணும்னா 93.86 divided by 2.47. நான் சொல்லியிருக்கிறேன், டிவைட் பண்ணும்பொழுது டினாமினேட்டரில் டெசிமல் இருந்துச்சுன்னா எதால் மல்டிப்ளை பண்ணால் அது ஹோல் நம்பராக மாறும், அதால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே ரெண்டு டிஜிட்டல் புள்ளி இருக்குங்களா? 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 247 ஆகி போயிடும். ஆனால் மேலே ரெண்டுமே என்ன பண்ணுறேன்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? B is equal to 9386/247. இதை நம்ம டிவைட் பண்ணணும். சரிங்க இருக்கும். நம்ம 40 டைம்ஸ் செக் பண்ணி பார்த்து போகிறோம். அதோட கம்மியாக 39 நான் 38 செக் பண்ணி பாருங்க. 38 × 247 போட்டிங்கன்னா செக் பண்ணி பாருங்க, 9386 கரெக்டாக வரும். சரிங்களா? செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 38. B is equal to 38. எவ்வளவு? சென்டிமீட்டர். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. என்னென்னா ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, ஒரு 3 ஃபங்க்ஷனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்னது? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ரெண்டாவது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், மூணாவது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். அதென்ன கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா, இப்போ டொமைன் இருக்குது, கோடொமைன் இருக்குது, A B 1 2 3 4 5 ABCDன்னு வச்சுக்கோங்க. இந்த டொமைன் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரே கான்ஸ்டன்ட் வேல்யூ இமேஜாக இருக்கும். இப்போ இதில் இருக்கிற 1 2 3 4 5 எல்லா எலிமெண்ட்டுக்கும் பேங்கிற ஒரே இமேஜ் தான் எல்லாத்துமே வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் இப்போ என்ன சொல்லுவாங்க? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா டொமைனில் என்ன எலிமெண்ட் இருக்கோ அதோட இமேஜ் அதே எலிமெண்ட்டாக இருக்கும். 1க்கு இமேஜ் 1, 2க்கு இமேஜ் 2, 3க்கு இமேஜ் 3. சரிங்களா? இந்த மாதிரி எந்த எலிமெண்ட்டுக்கு டொமைன் அதே எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? அதை ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இது எது மாதிரி கேட்கலான்னு 1 மார்க்கில் ஒரு வேலை இப்போ ஒன்று கொடுத்துருவாங்க. ஏங்கிற ஃபங்க்ஷன் இப்படி ஆர்டர் பேரில் கொடுத்துட்றாங்க. ஃபங்க்ஷன் 1, 2, 2, 3, 2, 4, x 4, a. இந்த ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஃபைண்ட் a அப்படின்னு கேட்பாங்க 1 மார்க்கில். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a இஃப் த ஃபங்க்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா எல்லா எலிமெண்ட்டுக்கும் காமனான இமேஜ் இருக்கணும். 1க்கு 2, 2க்கு 2, 3க்கு 2, அப்போ 4க்கு என்ன தான் வரும்? நமக்கு 2 தான் வரணும். அப்போ a is equal to 2 அப்படின்னு சொல்லலாம். எப்போ இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா. அதே மாதிரி f is equal to
1, 2, 2, 5, a, 6, 6. It is a identity function. Find the value of a அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 1க்கு 1, 2க்கு 2, 6 6னா 5க்கு என்ன வரும்? நமக்கு 5 தான் வரணும். அப்போ a is equal to 5 அப்படின்னு சொல்லிடலாம். அதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஐடென்டி ஃபங்க்ஷன் கூடிய அது தனியாக ஸ்பெஷல் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது மூணாவது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. என்னது? ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். இது ஒன்றும் கிடையாது. கோடொமைன் இருக்கிறது சப்செட் ஆஃப் ரியல் நம்பருன்றாங்க. ரியல் நம்பர் என்ன சொல்லியிருக்கிறோம்? எல்லா நம்பரும் இன்வால்வ் ஆகி போயிடும். ரியல் நம்பருக்குள்ள தான் என்ன நம்பர் நமக்கு ரேஷனலு, இர்ரேஷனலு, இன்டீஜரு, ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர் எல்லாம் சேர்ந்ததான் நமக்கு என்னது? ரியல் நம்பர். அப்போ நம்ம கோடொமைன்ல போடுற எல்லாமே கண்டிப்பாக ரியல் நம்பருக்குள்ள தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு தனியாக இருக்குது. நீங்கள் அதை ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. ரியல் நம்பர் இல்லாமல் இருக்கிறது தனியாக ஒரு நம்பர் இருக்குது. அதை காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர் இமேஜ் நம்பர்னு படிக்கிறோம். இன்னும் நம்ம அதை வந்து படிக்கவே இல்லை நீங்கள். சரிங்களா? இப்போ நம்ம இதுவரையும் படித்த எல்லா நம்பர்ஸுமே ரியல் நம்பர் தான். அப்போ கொடுத்துருக்கிற பி அந்த கோடொமைன்ங்கிறது சப்செட் ஆஃப் ரியல் நம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க? அதை ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். நாம் இப்போ பார்க்குற எல்லா ஃபங்க்ஷனும் என்னது? நமக்கு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் தான். ஏன்னா கோடொமைன்ங்கிறது கண்டிப்பாக அதுக்கு எலிமெண்ட்டு ரியல் நம்பருக்குள்ள தான் இருக்க போகுது. அதனால எல்லாமே என்னது? நமக்கு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். சரிங்களா? ஓகே, இப்போ சம் பார்க்கலாம். 1.17. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்க? எக்ஸாம்பிள் 1.17ல் let f be the function from r to r. r to rனா ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். f of x கொடுத்துட்டாங்க. find the values of a and b given that a, 4, 1, 5 belong to function கொடுத்துட்டாங்க. ஏங்கிறனோட இமேஜ் 4, அதே மாதிரி 1உடைய இமேஜ் b. இந்த ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் எப்படி ஏ கண்டுபிடிக்கலாம்? எதோட வேல்யூ 4? இந்த 3x - 5க்கு வர ஆன்சர் 4. அப்போ ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ்க்கு பதிலாக நான் ஏ அப்ளை பண்ணனா ஆன்சர் 4னு கிடச்சிருக்கு. அதாவது f of x is equal to 3x - 5ங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? f of a is equal to 4. எக்ஸ்க்கு பதிலாக ஏ அப்ளை பண்ண எனக்கு வேற ஆன்சர் அளவு 4. அப்போ என்ன வரும்? இதில் எக்ஸ் பதிலாக ஏ அப்ளை பண்ணணும். 3 into a minus 5 is equal to 4. 3a is equal to 4 plus 5. a is equal to 9/3. a is equal to 3. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? f of 1 is equal to b. f of 1 is equal to b. f of 1னா x பதில் 1 அப்ளை பண்ணணும். 3 into 1 minus 5 is equal to b. 3 minus 5 is equal to b. Minus 2 is equal to b. அப்போ a is equal to 3, b is equal to minus 2. கிளியருங்களா? அடுத்த கொஷின், லாஸ்ட் கொஷின் இந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளில் கடைசி கொஷின். இஃப் த ஃபங்க்ஷன்ஸ் f r tends to r is defined by f of xக்கு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த எக்ஸுக்கு எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இதில் எக்ஸ் என்னது? மைனஸோட கம்மியாக இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் மைனஸோட கம்மியாக இருக்கிறது -3, -4, -5 அது எல்லாத்துக்கும் இந்த ஃபங்க்ஷன். இதில் -2ஓட அதிகமாக இருக்கணும், 3ஓட கம்மியாக இருக்கணும். இப்போ -2 சேர்த்திக்கணும். -2, -1, 0, 1, 2 வரைக்கும் வரும். ஏன்னா 3 கம்மி, 2 வரைக்கும் இதில் எடுத்துக்கலாம். 3க்கு மேலே இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் அதை சைடில் வேணால் எழுதிக்கணும். என்னது? 2x + 7 எப்போ யூஸ் பண்ணணும்? x is equal to -4 -2க்கு கம்மியாக இருக்கிறதெல்லாம் -3 -4 -5 அப்படின்னு போயிட்டே இருக்கிறது. அதே x² - 2 எப்போ யூஸ் பண்ணிக்குவீங்க? எக்ஸோட வேல்யூ -2 -1 0 1 2 இருந்தா. 3x - 2 எப்போ யூஸ் பண்ணிக்குவீங்க? 3 4 5 எக்ஸெட்ரா. இதைத்தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் 1 2 3 4th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் f of 4. அப்போ என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? 4 எங்கே இருக்குது? கடைசி ஃபங்க்ஷன் 3x - 2. அப்போ என்ன பண்ணணும்? f of x is equal to 3x - 2. f of 4 is equal to 3 into 4 - 2. அப்போ 12 - 2 is equal to 10. இதானது f of 4. அடுத்தது செகண்ட் ஒன் f of -2. -2 எங்கே இருக்குது? செகண்ட் ஒன் x² - 2. அப்போ இதுக்கு f of x is equal to x² - 2.
அப்போ f of minus 2 is equal to minus 2 square minus 2. 4 minus 2 is equal to 2. f of minus 2 is equal to 2. Okay. அடுத்தது third one. f of 4 plus 2 f of 1. f of 4 கண்டுபிடிச்சிட்டோம். f of 4 is equal to 10. சரிங்களா? f of 1 தெரியாது, அது முதல் கண்டுபிடிச்சிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். f of 1 முதல்ல கண்டுபிடிச்சலாமா? 1க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும்? x square minus 2. f of 1 is equal to இல்லைன்னா வரும் f of 1 மட்டும் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். x square minus 2 1 இங்கே தான் இருக்குது. x square minus 2. அப்போ 1 square minus 2 is equal to 1 minus 2 is equal to minus 1. இது f of 1ஓட வேல்யூ. f of 4 நமக்கு தெரியும் 10ன்ட்டு. அவங்க என்ன கேட்குறாங்க? f of 4 plus 2 into f of 1. f of 4 எவ்வளவு? 10 plus 2 into f of 1 எவ்வளவு? minus 1. 10 minus 2 is equal to 8. அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க? fourth one. f of 1 minus 3 into f of 4 by f of minus 3. f of 1 கண்டுபிடிச்சிருக்கிறோம். எவ்வளவு? minus 1. f of 4 கண்டுபிடிச்சிருக்கிறோம் 10. f of minus 3 கண்டுபிடிக்கல. நம்ம என்ன பண்ணணும்? f of minus 3 கண்டுபிடிக்கணும். f of minus 3. minus 3 எங்க இருக்கு நமக்கு? first one. 2 into minus 3 plus 7. அப்ப minus 6 plus 7 is equal to 1. இதானது f of minus 3. சரி, அப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் என்னது? f of 1 minus 3 into f of 4 by f of minus 3. f of 1 என்னது? f of 1 நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். எவ்வளவு? minus 1. minus 1 minus 3 into f of 4. f of 4க்கு 10. 3 into 10 divided by f of minus 3 என்னது? 1. அப்போ என்ன வரும்? minus 1 minus 3 into 10 minus 30 divided by 1. அப்போ minus 31 by 1. answer is minus 31. minus 31 by 1 minus 31. கிளியருங்களா? சரி, அடுத்து எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம்.